நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 4 அதிகாரம் 4வது வசனம். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையால் போப் அவர்களின் அதிகாரத்தின் மூலம் ஒரு நபர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார் என்றும் அவர் மரித்த பின்பு அவருக்கு புனிதர், அதாவது பரிசுத்தர் என்று வழங்கப்படுகிறது. ஆனால் வேதம் தெளிவாக கூறுகிறது, இது மனிதர்களால் அவதானித்து தரப்படுகிற பட்டமல்ல. சீயோனில் மீதியாயிருந்து, கவனியுங்கள், எருசலேமில் தரித்திருந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவன், எந்தவிதமான நெருக்கடிகள் வந்தாலும் கொண்ட சத்தியத்திலே உறுதியாயிருக்கிறவன். இன்றைக்கு சத்தியத்தை விட வசதிகளும் கவர்ச்சிகளும் தான் இன்றைய கிறிஸ்தவனுக்கு பெரிதாயுள்ளது. ஏராளமான சபைகள் பெருகி கொண்டேதான் இருக்கின்றன. இந்த சபையின் கடிந்து கொள்ளுதல் பிடிக்கவில்லை என்றால் ஓடி மற்ற சபையில் சேர்ந்து கொள்வது, வருபவர்களையும் எவ்வித கேள்வியுமின்றி அழைத்து கொள்ளும் மாய்மால ஊழியர்களும் பெருகித்தான் போனார்கள். பல சபைகள் மற்ற சபைகளிலிருந்து பிரித்து கொண்டு துவங்கப்பட்டவைதான். ஆனால் ஒன்று நிச்சயம், உண்மையான சத்தியத்தை கொண்ட சபை ஒருபோதும் தன்னுடைய அஸ்திபாரத்தை மாற்றாது. தன்னுடைய சுகபோகத்திற்காக கள்ள உபதேசங்களை அனுமதிக்காது. உலகம் தரும் ஐஸ்வர்யம், பெயர் புகழிற்கு பின்னாக ஓடாது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று. பாருங்கள், எவனும். ஏறக்குறைய புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் கொண்ட கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது. ஆனால் ஆழமான சத்தியத்தை கேட்டவுடன் 12 பேர் தவிர எல்லாரும் ஓடிவிட்டனர். பாருங்கள், மீதியானவர்கள், அதிலும் ஒருவன் பிசாசினால் உண்டானவன். ஆகவே தான் அவனால் தரித்திருக்க முடியவில்லை. எனவே நாம் கிறிஸ்துவின் சத்தியத்திற்காய் மீதியானவர்களாய் மட்டுமல்ல, தரித்திருக்கிறவர்களாயும் இருப்போம். ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்தன் என்று சொல்லப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.